ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ எல்லா பிஸி மாமுக்கும் டே எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் எனக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைங்களுக்காக ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் தான் வச்சு விட போகிறேன். என்னோட பிள்ளைங்க 2 பேருக்குமே பொண்ணு வந்து சீனியர் கேஜி படிக்கிறா, பையன் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஒரு ஆப்பிள் எடுத்து 2 பேருக்குமே நான் ஷேர் பண்ணி வச்சுருவேன். ஆளுக்கு ஒரு ஒரு ஆப்பிள்னு வச்சேன்னா கண்டிப்பாக 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்நாக் டைம் வந்து கண்டிப்பாக 11 இருக்கும். லன்ச் டைம் வந்து 12:30 வந்துடும். ஸோ 1 ஹவருக்குள்ளே நம்மளுக்கு லன்ச் டைம் வந்துடுறதுனால ஸ்நாக்ஸ் வந்து நிறையா வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் பிள்ளைங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அதுக்காக நான் வந்து ஆப்பிள் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா என் பிள்ளைங்க இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சா தான் சாப்பிடுவாங்க. ஸோ 2 பேருக்கு ஷேர் பண்ணி வச்ச பிறகு கடைசியாக ஒரு ஸ்லைஸ் இருக்கும், அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அதோடு பார்த்திங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் தான். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் இங்கே வந்து 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ முட்டை மேலே சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எக் எடுத்துப்பேன்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் அது கூடவே நம்ம கண்டிப்பாக ஃபைபர் ரிச்சான பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அதாவது நார் சத்துக்கள் நிறைந்த பொருள் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கூட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கேரட் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். ஒரு பாதி அளவுக்கு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேரட் கூடயும் வெள்ளரிக்காய் கூடயும் எலுமிச்சப்பழத்தில் ஒரு கால்வாசி பாதி லெமன் வெட்டி அதுலேயும் பாதியாக வெட்டி புழிஞ்சி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு வாய் முட்டை, ஒரு வாய் கேரட், இந்த மிக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி நான் குழந்தைங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி தான் கொடுத்துருந்தேன். ஸோ மார்னிங் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ட பிறகு அவங்களுக்கு லன்ச்சுக்காக நான் இங்கே வந்து ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து லன்ச் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா ஸ்கூல் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது, அதனால் சூடாகவே சமைச்சு நான் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்காக நான் என்ன செய்வேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரசம் சோறு பிள்ளைங்களுக்கு கொடுக்க போகிறோன்னா ஒரு 1/2 அன் ஹவர் பிஃபோராகவே நான் ஒரு பவுலில் வந்து 2 பிள்ளைங்களுக்கு எவ்வளோ சோறு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு சோறை எடுத்து வச்சுட்டு ரசம் அதில் ஊற்ற போகிறேன். ரசம் நான் எப்படி ஊற்றுவேன்னா இந்த மாதிரி வடிகட்டி தான் ஊற்றுவேங்க. இந்த பிள்ளைங்களுக்காக எப்படிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா இந்த பிள்ளைங்க இருக்குல்ல, மெயினாக என்னோடய பெரிய பையன் வந்து இந்த கடுகு, தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்தாலே நாக்கில் மாட்டினாலே அவனுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே என்ன செய்வேன், அவனுக்கு இந்த மாதிரி வடிகட்டி தான் நான் கொடுப்பேன். ஸோ அது கூடவே பாப்பாவுக்கும் வந்து வடிகட்டி கொடுத்துருவேன். ஸோ அதெல்லாம் வந்து என் பையன் குப்பைன்னு சொல்லுவான். அந்த தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் குப்பைன்னு சொல்லுவான். குப்பை இல்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுங்கம்மா அப்படிம்மா. என்ன செய்கிறது, பிள்ளைங்களுக்காக நம்ம அதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். ஸோ ரசத்தை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் இந்த மாதிரி வச்சுருவேன். வச்ச பிறகு நம்ம இங்கே வந்து பொட்டேட்டோவும் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக ஒரு 12:10க்கு வந்து நான் வந்து லன்ச் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாட் பேக் தான் வச்சுருக்கேன், அதில் பேக் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து இப்போ ரசசோறை எடுத்து பார்த்தோம்னா நல்லா ரசம் வந்து ஊறி கரெக்டாக வந்திருக்கும். ஒருவேளை இந்த டைமில் உங்களுக்கு பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக ரசம் கூட நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாக தான் சாப்பிடுவா. வீட்டிலையே வந்து 2-3 வாய் தான் சாப்பிடும். பட் வந்து லன்ச் ஸ்கூலுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் சாப்பிட்டுடுறா. சில சாப்பாடு வந்து கொஞ்சமாக வச்சுட்டு வந்துடுவா. சில நேரத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவா. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பொட்டேட்டோ வறுவல் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து வீடியோவாக போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி நான் ஒரு பொட்டேட்டோ வறுவல் தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆளுக்கு ஒரு பாக்ஸில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு விட்டாச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கு லன்ச் இந்த இயர்லேருந்து தான் லன்ச் நான் வந்து கொடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். போன வருஷம்லாம் அந்த மாதிரி வந்து லன்ச் கொடுக்க மாட்டேன். பசங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ லன்ச் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட்டிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் நான் கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து லன்ச் சாப்பிட்ருவேன். லன்ச் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீடியோ எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பார்த்துருவேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே தான் போயிருந்தோம். ஸோ எங்கே போயிருந்தோன்னா, எங்கே போவோம், எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து கிட்ஸ் பார்க்கு தான். ஸோ அங்கே தான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சு, கேட்டை திறந்தாச்சு. ஒரு 5:30 மணிக்கே பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து
ஓகே. பிள்ளைங்க வந்து வெளிச்சத்திலேயே போனா தான் வந்து ஈவினிங் போனா தான் நெனச்சுப்பாங்க. கொஞ்சம் இருட்டாயிடுச்சுன்னா, "நீங்க நைட்டு நேரமா கூட்டிட்டு போயிட்டு, சீக்கிரமா கூட்டிட்டு வந்துட்டீங்க. நாங்க ரொம்ப நேரம் விளையாடவே இல்ல." அப்படின்னு என் பொண்ணு சொல்லிடுவா. ஸோ, அவங்களுக்காகவே கொஞ்சம் ஏர்லியா போயாச்சு. ஸோ, பார்க் வந்து நீங்க ஏற்கனவே இன்னொரு வீடியோல பார்த்துருப்பீங்க. இந்த பார்க் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி இந்த மாரி தான் இருக்கும். இப்ப என்ன செஞ்சாங்கன்னா, இன்னொரு நியூ பார்க்கும் கட்டியிருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ பார்க்கில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 ஷேப் வாக்கிங் இருக்கும். நடக்கிறதுக்கு நெறையா ஸ்பேஸ் இருக்கும். வந்து பிள்ளைங்களும் நெறையா வந்து இங்கே விளையாட்டுலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பசங்க வந்து சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அதுதான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப என்னோட பையனுக்குமே அவனோட ஸ்கூல்ல வந்து சிலம்பம் ப்ராக்டிஸ் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவன் எப்படி பண்றான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாரி வந்து பார்க்லலாம் பிள்ளைங்க வந்து வசதியா நல்லா வந்து விளையாடுறதுக்கும், இந்த மாரி ஏதாவது வந்து கேம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் சூப்பரா வந்து பிளேஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புது பார்க்கு. அந்த பார்க்கோட பின்னாடி பக்கமே இது வந்து புது பார்க்கா சேர்த்து நல்லா பெருசா கட்டியிருக்காங்க. ஸோ இதுவுமே சூப்பரா இருக்கும். நாங்க ஏர்லியா வந்துட்டதுனால உங்களுக்கு கூட்டம் கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் இருக்கும்போது அது வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாரியா இருக்கும். ஸோ இந்த கேட் வழியா தான் நம்ம புது பார்க்குக்கு உள்ளக்க வரணும். ஸோ வந்து புது பார்க்கும், பழைய பார்க்கும் சேர்ந்து ஒரு ரவுண்ட் பார்த்துரலாம். ஸோ நாங்க கிளம்பும்போது நல்லா வெயிலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று லைட்டா வந்து மேகம்லாம் கருக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யுமோ! பிள்ளைங்கள கூட்டிட்டு திருப்பி போற மாரி இருக்குமோ! என் பொண்ண சமாளிக்கணுமே! அப்படின்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். பட் மழை பெய்யல. ஸோ பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. என்னன்னா, கிட்ஸ் பார்க்ல கிட்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஊஞ்சல்லாம் இருக்கு. நம்மலாம் உட்கார்ந்தா வந்து அலோ பண்ண மாட்டாங்க. யாராவது பார்த்தாலும் சிரிப்பாங்க. ஸோ, எனக்கு வந்து என்னோட சின்ன பிள்ளையோட ஞாபகம் தான் வந்துச்சு. ச்சே! நம்மலாம் இந்த மாரி ஊஞ்சல்ல விளையாடி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரி ஒரு கேம் வந்து மேல வந்து கட்ட கட்டமா ஏறுற மாரி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ, நெறையா வந்து கேம் ப்ளே பண்ணுறதுக்கு சூப்பரான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் நான் அதுக்கெல்லாம் அது உள்ளக்க போகல. நெறைய பேர் அத வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என் பையன் ஒரு வழியா ஏறி உட்காந்துட்டான். பட் எப்படிம்மா இறங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், "ஸ்லிப்பர ஃபர்ஸ்ட்டு கழட்டி போடு. அதுக்கப்புறம் இறங்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியா கீழவும் இறங்கிட்டான். ஸோ இந்த மாரி தான் எங்களுக்கு அன்னைக்கு டே போயிருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுருவாங்க. பார்க்குக்கும் நெறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, வாக்கிங் போவாங்க. நான் வந்து என் பிள்ளைங்கள வச்சுக்கிறதுனால, பார்க் போற அன்னைக்கு என்னால வாக்கிங் போக முடியாது. ஸோ பிள்ளைங்கள கவனிக்கணும், எடுத்துட்டு போன வாட்டர் பேக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அன்னைக்கு எங்களுக்கு இப்படி தான் டே போணுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு சூப்பரான வீடியோல கண்டிப்பா மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக்கும் பண்ணுங்க. பெல் பட்டன கண்டிப்பா ஆன் பண்ணுங்க. பாய்.